ஒரு என்டையர் டவுன் மக்களே நகரவே முடியாமல் ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்காங்க ஒரே ஒருத்தனால. 1944 மேட்டூன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்ந்த பீப்புள் கொஞ்ச நாளாகவே லேட் நைட் ஆனதுக்கப்புறம் ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல் வரதை நோட் பண்ணியிருக்காங்க. இது போக போக இன்னும் இன்டென்ஸ் ஆகிட்டே போச்சு. ஒரு கட்டத்தில் இதை ஸ்மெல் பண்ணவங்க அப்படியே பேரலைஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நகரவே முடியாமல் ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைமில் தான் லேட் நைட்டில் நிறைய பீப்புள் ஸ்ட்ரேஞ்சான ஒருத்தனை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக பிளாக் ட்ரெஸ்ஸோட ஒரு கெமிக்கல் மாஸ்கையும் போட்டுட்டு அந்த டவுனில் இருக்க எல்லாரோட வீட்டுக்குள்ளேயுமே அந்த பேரலைசிங் கேஸை இன்ஜெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இதை பார்த்து பயந்து போன அந்த டவுன் மக்கள் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. போலீஸோட சேர்த்து அந்த டவுன் பீப்புளும் மாஸ்க் போட்டுட்டு நைட்டு பேட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேட்ரோல் பண்ண ஆரம்பிச்ச உடனே அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவர் இருந்த இடமே தெரியாம காணாம போறாரு. அதுக்கப்புறம் அவர் யாருமே எங்கேயுமே பார்க்கல. பட் அந்த டவுன் மக்கள் நம்புறது என்னன்னா இவர் ஒரு மென்டல் அசைலம், அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்தவர் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. ஆல்சோ அவர் யாரையுமே எந்த ஹார்முமே பண்ணல, எதையுமே திருடவும் இல்லை. ஜஸ்ட் அந்த டவுனுக்குள்ள வந்தாரு, எல்லாத்தையும் பேரலைஸ் ஆக்குனாரு, மறுபடியும் கிளம்பி போயிட்டாரு. இப்போ வரையிலும் அந்த டவுன் மக்கள்னால மேட் கேசர்னு கூப்பிடப்படுற இவரு யாருங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல.